நேற்று தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். அதே மாதிரி என் அப்பன் சிவனுக்கும் உகந்த நாள். இதில் என்ன வருத்தமான ஒரு செய்தி என்றால், மதுரை ஃபுல்லாக திருமல நாய்க்கிருக்கும், வீரபாண்டி கட்டபொம்மன் நாய்க்கிருக்கும், வீரபொம்புலு கட்டபொம்மன் நாய்க்கிருக்கும் மிகப்பெரிய விழா எடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டு 2000 3000 இருக்கும், அடித்து ஒட்டியிருக்காங்க. ஆண்ட பரம்பரை, தமிழ்நாட்டை ஆண்ட பரம்பரைன்னு. இந்த பார்த்துட்டும் அங்கே இருக்கிற கல்லர்கள், மறவர்கள், அகமுடியர்கள், முக்கோலத்து சமுதாய மக்கள் இப்படி வாய் மூடிட்டு இருக்காங்கன்னா, உண்மையிலே இன்னும் 100 ஆண்டுகள் இல்லை 500 ஆண்டுகள் கழித்தும் கூட சீமான் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் ஆள முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு நேற்று தோன்றிடுச்சு. ஏன்னா அந்த போஸ்ட்டை திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒட்டியிருந்தால் கிழிச்சு எரிஞ்சிருப்போம். கிழிச்சு மட்டும் எரிஞ்சிருக்க மாட்டோம், அதை ஒட்டினவன் 2 கை இல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் மதுரை மக்கள் ஏன்னா சூடு சுரணை இல்லாத இருக்காங்க. ஒரு வேளை அந்த மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்ததுனாலே என்னவோ தெரில, ஒரு கொஞ்ச நாளாக இஸ்லாமியர்கிட்ட அடிமையாக இருந்தாங்க, கொஞ்ச நாள் திருமல நாயக்கர்கிட்ட அடிமையாக இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் ராஜராஜ சோழன், பாண்டியர்கள், இப்படி பெரும் மன்னர்கள் ஆண்ட கூட்டம். அவர்கள் அப்படியே வாய் மூடி மௌனமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் பல ஆண்டுகள் தமிழர் நாட்டை திராவிடம் ஆளும், தமிழர்கள் அடிமையாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது.